ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்கே லேர்னிங் சென்டர். இன்னைக்கு நம்ம லேர்னிங் சென்டரில் என்ன பார்க்க போகிறோன்னா, எக்ஸலில் இருக்க ரேங்க் ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ரேங்க் ஃபங்க்ஷனுக்காக ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு ரேங்க் ஓப்பன் ப்ராக்கெட், இதுதான் ரேங்கோட ஃபார்முலா. இப்போ இதுக்குள்ளே நமக்கு கண்டிஷன்ஸ் காட்டுது, 3 கண்டிஷன். அது என்னன்னா நம்பரு. ஸோ நம்ம எப்பவுமே ரேங்கை கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் மார்க் வச்சு தான் கண்டுபிடிப்போம். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கமா, நெக்ஸ்ட்டு ரெஃபரன்ஸ் நம்பரு. ஸோ இது எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணணும். பண்ணிட்டு F4 கீ கொடுத்து லாக் பண்ணிட்டு கமா, நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்டர். நமக்கு இப்போ டிசெண்டிங் ஆர்டரில் தான் ஆன்சர் வேணும். ஸோ 0ன்னு கொடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. இப்போ ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் இதை எல்லாத்துக்குமே ரெஃபர் பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் இருக்குது. அது என்ன மிஸ்டேக்னா, ஃபெயிலுன்னு இருக்கிறவங்களுக்கும் 5th ரேங்க்குன்றது வந்திருக்கு. அதாவது பாஸ்ன்னு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ரேங்க் வரணும், ஃபெயிலுன்னு இருக்கவங்களுக்கு ரேங்க் வரக்கூடாது. ஆனால் ரேங்க்குன்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணதுனால எல்லாத்துக்குமே ரேங்க் வந்திருக்கு. பாஸ் ஆனவங்களுக்கும் ரேங்க் வந்திருக்கு, ஃபெயில் ஆனவங்களுக்கும் ரேங்க் வந்திருக்கு. ஸோ அதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அது கூட இந்த ரேங்க் ஃபங்க்ஷனை கம்பைன் பண்ணி போட போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ இதில் லாஜிக்கல் டெஸ்ட்டுன்னு காட்டுதில்ல, அதில் இந்த பாஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே பாஸ். இது வந்து கண்டிஷனு. நம்ம என்ன கண்டிஷன் வேணுமோ அதை இந்த லாஜிக்கல் டெஸ்ட்டில் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு கமா, கமா கொடுத்தோடனே நமக்கு வேல்யூ இஃப் ட்ரூன்னு காட்டுது. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, ரேங்க்ன்ற இன்னொரு ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் நம்பருன்னு கேட்குது. ஸோ இந்த டோட்டல் நம்பரு கமா ரெஃபரன்ஸ் நம்பரு. ஸோ இது எல்லாமே தான். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு F4 கீ கொடுத்து லாக் பண்ணிவிட்டு கமா, இப்போ ஆன்சர் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் வேணும். 0 கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. இப்போது நெக்ஸ்ட்டு நமக்கு வேல்யூ இஃப் ஃபால்ஸ்ன்னு இருக்குல்ல, அதில் இப்போ ஃபெயில் ஆனவங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வரணுமோ நம்ம அதை ஃபால்ஸ்ன்றதுல கொடுக்க போகிறோம். ஸோ கமா டபுள் கோட்ஸ்குள்ளே நோ ரேங்க்னு கொடுக்க போகிறேன். ஸோ நான் இப்போ ஃபெயில் ஆனவங்களுக்கு நோ ரேங்க் அப்படின்னு வரணும்னு கொடுத்துட்டேன். இப்போ என்டர் தரேன். இப்போ ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ இது நீங்கள் எல்லாத்துக்குமே ரெஃபர் பண்ணிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வரும். ஃபெயில் ஆனவங்களுக்கு நோ ரேங்க்குன்னு கரெக்டாக வந்துடும். நம்ம என்ன டெக்ஸ்ட்டு கொடுக்குறோமோ அது அப்படியே ஃபெயில் ஆனவங்களுக்கு வரும். ஸோ இப்படி தான் இந்த ரேங்க் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.